தம்பி தங்கச்சிமாருக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது தரம் 10ல் 2ஆம் பாடத்தில், அதாவது வணிகச் சூழல்ன்ற பாடத்தில் 2.2 டாப்பிக்கை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது தொழில்நுட்ப சூழல் மற்றும் பொருளாதார சூழல். இதில் கிளாஸ்க்கு வராதவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. தொழில்நுட்ப சூழல் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, இந்த தொழில்நுட்ப காரணிகளை உள்ளடக்கிய சூழல். அதாவது தொழில்நுட்ப காரணிகள்னு என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த மின்சாரத்தை பயன்படுத்தி இயங்குகிற சாதனங்கள் நம்ம பேசிக்காக சொல்லலாம். ஒரு உதாரணமாக ஒரு மடிக்கணினி, அது ஒரு தொழில்நுட்ப சாதனம். இந்த ஒரு மின் குமிழ், அதுவும் ஒரு தொழில்நுட்ப சாதனம் தான். அடுத்து நம்ம கடையில் சாதாரணமாக பயன்படுத்துகிற தராசு, அதுவும் ஒரு தொழில்நுட்ப சாதனம். இந்த மாதிரி தொழில்நுட்ப சாதனங்கள், தொழில்நுட்ப ரீதியான விடயங்கள் வணிகத்தோடு எவ்வாறு சம்மந்தப்படுது, இதோட தொடர்புப்பட்ட சூழலை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா தொழில்நுட்ப சூழல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதில் புக்கில் பார்த்தோம்னா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, இந்த தொழில்நுட்ப சூழல் 3 விஷயங்கள் உள்ளடக்கி இருக்குது. தொடர்பாடல் தொழில்நுட்பம், நானோ தொழில்நுட்பம், மற்றது எண்மான டிஜிட்டல் தொழில்நுட்பம். இதில் இந்த தொழில்நுட்பத்தில் தொடர்பாடல் தொழில்நுட்பம் ரொம்ப முக்கியமானது. இப்போ இதில் தொடர்பாடல் தொழில்நுட்பம்னா நம்ம தகவலை பரிமாற்றிக்கொள்வதற்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். இப்போ வணிகத்தில் இப்போ பழைய காலங்களில் பார்த்தோம்னா எப்படி நம்ம ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஒன்று நம்ம லெட்டர் போடலாம், இல்லாட்டி அவங்க டிரெக்டாக வந்து கடையில் சாமானை வாங்கிட்டு போகிறது, பொருளை வாங்கிட்டு போகிறது, இல்லாட்டி நம்ம டிரெக்டாக வந்து அணுகி சேவையை பெற்றுக்கொள்கிறது. இப்போ இதே வந்து தற்காலத்தில் அப்படியா இல்லை, நம்ம ஒரு கோல் அடித்து சொன்னால் அந்த பொருளை நம்ம கைக்கு கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு சூழல் தற்போது காணப்படுது. இப்போ இதில் ஆன்லைன் மூலம் கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுது. இந்த தொடர்பாடல் வசதிகளில் இப்போ இலத்திரனியல் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. அடுத்து நானோ தொழில்நுட்பம், உற்பத்தி தொழிற்சாலைகள் இந்த நானோ தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறது. அதாவது ஒரு டிஷர்ட் பிரிண்ட் பண்ணுறது, முன்னெல்லாம் ஒரு உடுப்பு தைக்கிற ஒரு நேரத்தில் ஒரு உடுப்பு தைக்கக்கூடிய மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அப்படியா இல்லை, தொழிற்சாலையில் ஒரே தடவையில் 1000 டிஷர்ட் 100 டிஷர்ட்னு பிரிண்ட் பண்ணக்கூடிய நிலைமை காணப்படுது. அடுத்து டிஜிட்டல் தொழில்நுட்பம். டிஜிட்டல்னால் எண்களை அடிப்படையாக கொண்ட தொழில்நுட்பம். இப்போ ஏடிஎம் இயந்திரத்தில் நம்ம காசு எடுக்குது, அது ஒரு டிஜிட்டல் தொழில்நுட்பம் தான். இப்போ இந்த மாதிரி விடயங்கள் தான் இந்த தொழில்நுட்ப சூழலில் உள்ளடங்கி இருக்குது. இந்த தொழில்நுட்ப சூழல் எடுத்தோம்னா இப்போ வணிகத்தில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. உதாரணமாக நம்ம ஆடை தொழிலில் சொல்லலாம். இப்போ கடந்த காலங்களில் ஆடை தொழிலில் இப்போ ஒரு நேரத்தில் குறிப்பிட்ட அளவு ஆடைகளை மட்டும்தான் உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி காணப்படுச்சு. இப்போ அப்படி இல்லை, பாரிய அளவிலான தொழிற்சாலைகள் இருக்குது, மின்சார வசதி இருக்குது, இயந்திர வசதிகள் இருக்குது. இதை பயன்படுத்தி பாரிய அளவிலான உற்பத்தியை ஒரே நேரத்தில் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் காணப்படுது. அடுத்து வங்கித்துறையில் ஏடிஎம், அடுத்து கார்டு மூலமான கொடுக்கல் வாங்கல்கள், இதெல்லாம் என்னது, இந்த தொழில்நுட்ப சூழல் வளர்ச்சினால் ஏற்பட்டது தான். அடுத்து ஒரு வணிகத்தில் கண்காணிக்கிறதுக்கு சிசிடிவி இதை பயன்படுத்துறது. அடுத்து அளவை நிறைவு முறைக்கு தரம் உயர்வான அந்த அளவை நிறைவு இயந்திரங்களை பயன்படுத்துறது. இதெல்லாம் எங்கே வரும்? அடுத்து இலத்திரனியல் முறையை பயன்படுத்தி இப்போ நம்ம ஒரு போஸ்டர் செஞ்சு இப்போ ஒரு விளம்பரம் செய்கிறோன்னா அதை வந்து முன்னெல்லாம் போஸ்டர் அடித்து ஒட்டிக்கி இருக்கணும். இப்போ அப்படியா இல்லை, ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டுறோம். அப்போ இது வந்து எதனால் வந்துச்சு? இந்த தொழில்நுட்ப சூழல்னால தான் வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி விடயங்கள் உள்ளடக்கிய சூழல் தான் இந்த தொழில்நுட்ப சூழல். இந்த தொழில்நுட்ப சூழல்னால ஒரு வணிகத்துக்கு நன்மை மட்டுமா இருக்குது, இல்லாட்டி தீமை மட்டுமா இருக்குதுன்னு பார்த்தா அப்படி இல்லை, 2 விஷயமும் இருக்குது. ஒரு நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. நன்மை என்னென்ன? இந்த தொழில்நுட்ப சூழல்னால நம்மளோட உற்பத்தி திறன் அதிகரிக்குது. அதிக அளவில் ஒரே நேரத்தில் குறைந்த நேரத்தை பயன்படுத்தி அதிக அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்து இந்த நம்மளோட பொருளை நாட்டில் எங்கே இருக்கவங்களும் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுது. அதாவது நம்மளோட சந்தை வாய்ப்பு அதிகரிக்குது. அடுத்து பிழைகள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் குறையுது. விளம்பரம் செய்தல் இலகுவாக மாறுது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் காணப்படுது. இதே மாதிரி தீமையான விடயங்கள் என்ன காணப்படுது? இந்த தொழில்நுட்ப சூழல். இந்த தொழில்நுட்ப சூழலில் இப்போது போட்டி அதிகரிக்குது. இப்போது ஒரு வணிகத்துக்கு அதிகமான வணிகங்கள் இப்போ போட்டி அமையுது. எப்படி இப்போது சொல்லலாம், இப்போது இந்த தொழில்நுட்ப சூழல்னால் எந்த ஊரில் உள்ள பொருட்களையும் நீங்கள் வாங்கலாம். அப்போ அதனால உங்களோட ஊரில் உள்ள வணிகத்துக்கு என்னது, பிஸ்னஸ் குறையும். அப்போ அது ஒரு போட்டி அதிகரிக்குது. அடுத்து போலியான பொருட்கள் வந்து இப்போ விளம்பரம் செய்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படுது. அடுத்து இந்த தொழில்நுட்ப சூழல்னால் தொழில்நுட்ப மாற்றம் அடிக்கடி ஏற்படுது. இந்த தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாத வணிகங்கள் தோல்வி அடைஞ்சிருது. உதாரணம் இப்போ நோக்கியா ஃபோன் வந்து இப்போ பாவனையில் இல்லை. ஏன்? இப்போ அவங்க வந்து தொழில்நுட்ப மாற்றத்துக்கு அவங்களால ஈடு கொடுக்க முடியலை, அதனால அவங்க பாவனையில் இல்லை. இந்த மாதிரி தீமையான விடயங்களும் காணப்படுது. அடுத்து இந்த பொருளாதார சூழல்னால் என்னென்னா, பொருளாதார காரணிகளை உள்ளடக்கிய சூழல் பொருளாதார சூழல். இந்த பொருளாதார காரணிகள் என்னென்ன?
அதாவது ஒரு நாட்டின் பொருளாதார நிலைமையை அளவீடு செய்வதற்கு பயன்படுத்தப்படுற காரணிகள் இந்த பொருளாதார காரணி. அப்போ பொருளாதாரம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ பொருளாதாரம்னு சொல்கிறது ஒரு இலங்கை ஒரு பொருளாதாரம், அது மாதிரி ஒரு அழகை தான் நம்ம ஒரு யூனிட், அதுதான் பொருளாதாரம்னு சொல்கிறோம். சரியா? இப்போ இலங்கை ஒரு பொருளாதாரம், இந்தியா ஒரு பொருளாதாரம், சைனா ஒரு பொருளாதாரம், அமெரிக்கா ஒரு பொருளாதாரம். இப்போ இந்த மாதிரி விடயங்கள் தான் பொருளாதாரம். இந்த மாதிரி இந்த பொருளாதாரத்தின் செயற்திறனை அளவிடக்கூடிய காரணிகள் இருக்குது தானே, இதான் பொருளாதார காரணி. என்னது? விலை மட்டம், வட்டி வீதம், வேலை வாய்ப்பு, அடுத்து வருமானம், மக்களோட வருமான பரம்பல். இப்போ இதெல்லாம் என்னது? பொருளாதார காரணிகள். ஏன் பொருளாதாரம் எந்த அளவில் வினைத்திறனாக இயங்குதுன்னு அளவீடு செய்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற காரணிகள் இந்த பொருளாதார காரணிகள். இந்த பொருளாதார காரணிகளை உள்ளடக்கிய சூழல் தான் பொருளாதார சூழல். இப்போ இந்த பொருளாதார காரணிகள் வணிகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ ஒரு விலை மட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா பொருட்கள் சேவைகள்லாம் எங்களுக்கு நாட்டில் நிலவுற விலை, அதான் விலை மட்டம். அப்போ இந்த விலை மட்டம் வணிகத்தில் டைரெக்டாக தாக்கத்தை ஏற்படுத்தும். விலை மட்டம் அதிகரித்தா வியாபாரம் குறையும், விலை மட்டம் குறைஞ்சா வியாபாரம் அதிகரிக்கும். அடுத்து நாட்டில் இருக்க வட்டி வீதம், கடனுக்கான வட்டி வீதம், இது வந்து ஒரு பொருளாதார காரணி. இந்த கடனுக்கான வட்டி வீதம் அதிகரித்தா நம்ம கடை வாங்குகிற அளவு குறையும், அது வணிகத்தில் எஃபெக்ட் பண்ணும். அடுத்து கடனுக்கான வட்டி வீதம் குறைஞ்சா நம்ம கடை வாங்குகிற அளவு அதிகரிக்கும், இப்போ கடனை அதிகமாக வாங்கி நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி விடயங்கள் நடக்கும். அடுத்து நிறை தொழில் மட்டம். நிறை தொழில் மட்டம்னு சொல்கிறது வேலைவாய்ப்பு, எந்தளவு வேலைவாய்ப்பு நாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறது நிறை தொழில் மட்டம். அப்போ நிறை தொழில் மட்டத்தை நம்ம என்னது, அப்போ அதிகமான வேலைவாய்ப்பு இருந்துச்சுன்னா நாட்டில் மக்களுக்கு அதிகமாக வருமானம் கிடைக்கும், அதிக வருமானம் கிடைச்சா நம்மளுக்கு அதிகமாக பிஸ்னஸ் போகும். அடுத்து நாட்டின் வருமான பரம்பல், அதே விஷயந்தான். மக்களோட வருமானம் எப்படி பரவி இருக்குது நாட்டில். இப்போ நாட்டில் ஒரு நாளைக்கு 10 லட்சம் வருமானம் வருதுன்னா, சும்மா சாதாரணமாக வருதுன்னா, இப்போ அந்த 10 லட்சம் வருமானம் ஒரே ஆளுக்கு போகுதா, இல்லை நாட்டில் உள்ள எல்லாத்துக்கும் பிரிஞ்சு போகுதா? இதில் என்ன நிலைமை நல்லா, நாட்டில் உள்ள எல்லாத்துக்கும் பிரிஞ்சு போகிற நிலைமை தான் நல்லா, அதான் வருமான பரம்பல். அந்த வருமான பரம்பல் எப்படி காணப்படுது இப்படின்ற விடயங்களை உள்ளடக்குனது தான் என்னது, இந்த பொருளாதார சூழல். ஓகே, நன்றி. இதோடு இந்த சாப்டர் முடியுது. நம்மளோட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டு ஜாயின் ஆகிக்கோங்க.